உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் நிப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலா அவர் ராஜாதி ராஜா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயர பிரைஸ் தி லார்ட். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயர ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என் பலனே என் கோட்டையே. எல்லாவற்றுக்கும் பலன் தந்த நம்மளை பாதுகாக்கிற கோட்டையா இருந்து வருகிறார். என் கோட்டையே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உமக்கே மகிமை எல்லாம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் இருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் உம்முடைய சமூகத்தோர் உம்முடைய பிரசன்னத்தில் எங்கள் ஆன்மாவே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் இருப்பே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ ஆராதனை 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 அப்பா. உருவாக்கினவரே சிருஷ்டித்தவரே ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய். பிரைஸ் தி லார்ட். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய்
Praise the Lord. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயர. Hallelujah. Amen. Amen. உம்மை எந்த பயம் கவலை அவன் எதுவும் இல்லாதபடிக்கு உம்முடைய விசுவாசத்தின் ஆவியில உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயர. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா யெகோவா ஈரே எல் ஷடாய். ஆமென். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதீஸ். ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதீஸ். ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனோ. ஆராதனை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் உருவாக்குகிறவராய் அக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனோ. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய். Praise the Lord. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயர. Praise the Lord. உம்மை துதித்து இருப்பேன் எல்லா துயரம் மறந்து இருப்பேன். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்து துணையாளரே ஆராதனை. ஆமெனப்பா. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பேன். ஆமென். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயர. Praise the Lord. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயர இருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா. ஆமென். உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே என்றும் உயர்ந்தவரே. ஆமென். பரிகாரியே
பலியானீரே. ஆராதனை உமக்கே. பிரைஸ் தி லார்ட். பரிகாரியே பலியானீரே. ஆராதனை கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜாவுமா பிகையில் ராப்பகலா. ஓ பிரைஸ் தி லார்ட். இயேசு ராஜாவுமா பிகையில் ராப்பகலா. ஓ ஷவதரதரவா. ஆமே பே எல்லா துயர. பிரைஸ் தி லார்ட். ஆமே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயர. ஆமே தாழ்மையிலே நினைத்தவரே. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். உயர்த்தி வருகிறவரே. ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. உமக்கே ஏழ்மையை மாற்றினீரே. ஆராதனை. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஏழ்மையை மாற்றினீரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா. ஆமே உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜாவுமா மிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஆமே இயேசு ராஜாவுமா மிகையில் ராப்பகலா. உம்மை நன்றியோடு துதிகளோடு உம்மை துதித்து மகிழ்ந்திடுவேன். எல்லா துயர எல்லாவற்றையும் மறந்து உம்மை துதித்து. ஓ துயர மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயர மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயர. பிரைஸ் தி லார்ட். ஆராதனை ஆராதனை அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றும் நமக்குரியதல்ல, எல்லாம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. அவருக்கே மகிமை செலுத்தி நம்ம எல்லாரும் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான். அவர் நம்முடைய பிதா. நம்மளை உருவாக்கினவர். நம்மளை நடத்த போகிறவர். நம்மளை வெற்றியாக்க திட்டங்களை வைத்திருக்கிறவர். அவருடைய சமூகம் தான் நமக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய். பிரைஸ் யூ லார்ட். இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய்.
துதித்து உம்மை துதித்து உம்மை துதித்து மகள் எல்லா துயர அப்படியே நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. Oh Shabbatarava. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah. நன்றி 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 நன்றி. ஓ இனிமேலும் அவர் நம்மளை வழிநடத்த போகிறார், வெற்றியாக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அந்த ராஜாதி ராஜாவை கரங்களை தட்டி எல்லாரும் மகிழ்ச்சியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவகாலம் எல்லாம் நம்முடைய அப்பாவின் கரத்துல, நம்முடைய தகப்பனுடைய கரத்துல உன்னை என் உள்ளங் கைகளில் வரைந்திருக்கிறேன். ஓ ஷபாதலா ரபா கபாதலா ரபா ஓ ரிகபாதலா. Praise the Lord, praise the Lord. நன்றி 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 நன்றி. Praise the Lord, hallelujah hallelujah. அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் உணரணும். ஏதோ இந்த நாளில் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை அப்படியே ஒரு திங்கிங்கில் இருக்கக்கூடாது. இதனால் ஜீவனை கொடுத்து அழகாக இன்னைக்கு எல்லா நன்மைகள் நமக்கு, ஞானம், செயலாற்றல், நல்ல சூழலை, பாதுகாப்பு, எல்லா சவரச்சனைகளையும் நமக்கு தந்து நடத்துகிறவரே அவர்தான். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம உணர்ந்து பார்க்கணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் சிந்திக்கும் போது தான் தாவீது கர்த்தரை தன்னை மறந்து தேவனை ஆராதித்தார். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவனை தேடினார். பிரைஸ். யாரெல்லாம் அந்த கிருபை உணர்ந்து பார்க்கிறோமோ, இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் அவருடைய கிருபையே, அவருடைய கிருபை ஒன்றே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்களோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக. ஆமென். சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபை. எல்லாரும் சொல்லுவோம். சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபை. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே உம் ஆமென் மேன்மையாக உணருகிறேன். கிறிஸ்துவுக்குள் முன் குறித்து அபிஷேகம் செய்தீரே. கிறிஸ்துவுக்குள் முன் குறித்து அபிஷேகம் செய்தீரே. கிருபையாலே அழைத்து வந்தீர், கிருபையில் நீலை நிற்க செய்தீர். கிருபையாலே அழைத்து வந்தீர், கிருபையில் நீலை நிற்க செய்தீர். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணரு
வாழ்விலே ஏமேனப்பா, ஆமென் ஆமென். உணருகிறே சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக, ஆமென் ஆமென் அப்பா. என் வாழ்விலே ஆமென் மேன்மையாக உணருகிறேன். மழை போன்ற நம்பிக்கையின் மனிதர்கள் மாறினாலும், மழை போன்ற எவ்வளோ பேர் மாறினார்கள், மழை போன்று நம்பினவர்கள் மாறினாலும் மாறாதேவும் உடன்படிக்கை விலகாதே உம் கிருபையே. மாறாதே உம் உடன்படிக்கை விலகாதே உம் கிருபையே. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே ஆமென் உணருகிறேன். கால்கள் வழுவாமல் உறுதியாய் கண்மலை மேல் நிறுத்தினீரே. கால்கள் நாங்கள் இருக்கிற, நாங்கள் பரிசுத்தமா வாழ வைத்திருக்கிறேன், நிற்க வைத்தேன். ஆமென் நிறுத்தினீரே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவா உந்தன் கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவா உந்தன் கிருபையே. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். எல்லாரும் உணர்ந்து சொல்வோம், ஆண்டவர் நோக்கி கிருபையை மேன்மையாக உணருகிறேன். சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக, அல்லேலூயா. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக, அல்லேலூயா. குறைகளுள்ள வாழ்க்கையை நிறைவாக மாற்றினீரே. குறைகளுள்ள வாழ்க்கையை நிறைவாக மாற்றினீரே. பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தா தாங்கினீரே. பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தா தாங்கினீரே. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணரு
உணருகிறேன். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக. ஆமென். சுய சக்தியாலும் பக்தியால் யாவும் தேவனின் ஈவுகளே. சுய சக்தியாலும் பக்தியால் யாவும் தேவனின் ஈவுகளே. ஆச்சரியமான அன்பினாலே அளவில்லா கிருபை ஈந்தீரேன். ஆச்சரியமான அன்பினாலே அளவில்லா கிருபை ஈந்தீரேன். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே ஆமாண்டவரே மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. சோர்வு பலவீனம் ஆமென் தாங்கியதே உம் கிருபையே. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே உம் ஆமென் மேன்மையாக கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து அபிஷேகம் செய்தீரே. கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து அபிஷேகம் செய்தீரே. கிருபையாலே அழைத்து வந்தீர். கிருபையில் நீலை நிற்க செய்தீர். கிருபையாலே அழைத்து வந்தீர். கிருபையில் நீலை நிற்க செய்தீர். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக. ஹல்லேலூயா. என் வாழ்விலே அவருடைய கிருபை இல்லைனா நம்ம இல்லை. இந்த நாள் நம்ம அதை உணர்ந்து அப்பா உணர்கிறேன். என் வாழ்விலே கிருபையை மேன்மையாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி எல்லாரும் என் வாழ்விலே praise you Lord மேன்மையாக. வேற எதையும் உணரலப்பா. என் வாழ்விலே உம்முடைய கிருபையை மேன்மையாக உணர்கிறோம். உணருங்க சொல்வோமா. மலை போன்ற நம்பிக்கையின் மனிதர்கள் மாறினாலும் மலை போன்ற நம்பிக்கையின் மனிதர்கள் மாறினாலும் மாறாதேவும் உடன்படிக்கை விலகாதே உம் கிருபையே. மாறாதேவும் உடன்படிக்கை விலகாதே உம் கிருபையே. என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலே உம் கிருபையை மேன்மையாக. ஹல்லேலூயா. சோர்வு பலவீனம் சோதனைகள்
Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. கர்த்தருடைய கிருபை நம் வாழ்க்கையில் நாம் பெருகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அதை நினைத்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சுய சக்தினால் நமக்கிட்ட இருக்கிற திறமையினால் அல்ல. Praise the Lord. நம்ம கர்த்தருடைய பக்தியினால், சில பேர் பக்தியை கூட மேன்மைப்படுத்திக் கொள்வாங்க, அதனால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஈவுகளால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? சுய சக்தியாலும் பக்தியால் யாவும் தேவனின் ஈவுகளே. சுய சக்தியால் பக்தியால் யாவும் தேவனின் ஈவுகளே. ஆச்சரியமான அன்பினாலே அளவில்லா கிருபை ஈந்தீரே. ஆச்சரியமான அன்பினாலே அளவில்லா கிருபை ஈந்தீரே. என் வாழ்விலேவும் ஆமென். யாரெல்லாம் உணர்றீங்களோ ஆண்டவர் நோக்கி, ஆமென், என் வாழ்விலேவும் நம்முடைய கெப்பாசிட்டி வைத்து பார்த்தா இன்னைக்கு இருக்கிற நிலைமை நமக்கு இருக்க முடியாது. எல்லா கர்த்தரே நம்மளை நடத்தி வருகிறார். என் வாழ்விலேவும் மேன்மையாக உணருகிறேன். சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. சோர்வு பலவீனம் சோதனைகளில் தாங்கியதே உம் கிருபையே. என் வாழ்விலேவும் மேன்மையாக உணருகிறேன். என் வாழ்விலேவும் மேன்மையாக இன்னும் கர்த்தர் உணர வைக்க போகிறார். அதிசயமா நடத்த இன்னும் நம்ம சொல்ல போறோம், எங்களால் அல்ல, கர்த்தரே நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்தி வந்த வழிகளை நாம் பார்க்கும்போது நாம் அல்ல, கர்த்தரே நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்களோ கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிழ்ச்சியோட நன்றியோட ஆமென். இனிமேலும் அழகா நடத்த போகிற ஹல்லேலூயா. இனிமேலும் ஒரு திட்டங்களை சித்தத்தை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். praise the Lord. hallelujah, hallelujah. ஆவியானவர் நம்மை ஆண்டு நடத்தணும். அவர் நமக்குள்ள நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்க விரும்புகிறார். நம்முடைய சொந்த எண்ணம், சொந்த புத்தியில நம் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் தோல்வி, பாவம், வருத்தங்கள், போராட்டங்கள் நிறைந்ததாக மாறிடும். ஆனால் கர்த்தருடைய ஆவி நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகா நிதானமா வெற்றியை நோக்கி, தேவ ராஜ்யத்தை நோக்கி அது கடந்து செல்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெல்கிசேதேக் மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய். ஹல்லேலூயா. மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே. மெல்கிசேதேக் மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே. மண் சாயலை
மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை மாற்றியே விண் சாயலா மாற்றுமே மண் சாயலை Praise the Lord. விண் சாயலாய் மாற்றுமே உலகத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் வாழ்கிறே உலகத்தில் இருந்தாலும் Praise the Lord. உன்னதத்தில் வாழ்கிறே நித்தியம் எங்களுக்கு இப்பொழுதே ஆரம்பித்திருக்கிறது தேவாவில வாழ்கிறவர்களுக்கு ஆமென் பரிசுத்த ஆவியே பரமனை போற்றும் பரிசுத்த ஆவியே மெல்கிசேதேக் மன்னரே மறுமையின் இந்த பூமியினுடைய எண்ணங்கள் அகற்றி மேலான எண்ணத்தினால் நிரப்புவார் ஆமென் மறுமையின் மகிமையின் எண்ணத்தினால் மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் ஆசை இச்சையை எதிர்த்திடவே ஆவியின் பலனை தாருமே ஆசை இச்சையை குப்பையாய் என்ன ஆமை ஆவியின் பலனை தாருமே வைராக்கிய வாஞ்சையை அளிப்பவரே வைத்த இலக்கை அடைய செய்குவீர் வைராக்கிய வாஞ்சையை ஆமென் வைத்த இலக்கை அடைய செய்குவீர் வைத்த இலக்கை ஆமென் மெல்கிசேதேக் மன்னரே மறுமையே மகிமையில் மண் சாயலை ஆமென் சில விஷயங்களை மனுஷனுடைய எண்ணத்திலிருந்து பார்த்தா ரொம்ப பெருசா தெரியும் ஆனா அந்த விசுவாசம் மகிமையின் எண்ணத்திலிருந்து பார்க்கும் பொழுது குப்பையாய் தோன்றும் ஹalleluya மாற்றுவார் மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுவே உலகத்தில் இருந்தாலோ உன்னதத்தில் வாழ்கிறே உலகத்தில் இருந்தாலோ உன்னதத்தில் வாழ்கிறே பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே சுதந்திரவாளியாய் மாற்றுமே சாட்சியாய் வாழ இந்த பூமியில எதற்கு அடிமைப்படாத வாழ்க்கை ஆமென் மாற்றுவே சாட்சியாய் வாழ வாஞ்சிக்கிறேன் நுகங்கள் யாவையும் ஆமென் மரங்கள் யாவையும் அழிப்பவரே நுகங்கள் யாவையும் முறிப்பவரே மரங்கள் யாவையும் அழிப்பவரே ஆரங்கள் யாவையும் மெல்கிசேதேக் மன்னரே மறுமையே மகிமையில் மண் சாயலை Praise the Lord. சாயலை மாற்றுவே மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே உலகத்தில் இருந்தாலோ உன்னதத்தில் வாழ்கிறேன் ஓ ஷலரமா கபலரா Praise the Lord. ஆமென் ஆமென் உன்னதத்தில் வாழ்கிறேன் பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆமென் 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 பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே பிழையில்லா பரிசுத்த நாகவே ஆவியில் விழித்து ஜெபித்திடவே பிழையில்லா பரிசுத்த நாகவே ஆவியில் விழித்து ஜெபித்திடவே அனுதினம் ஏவுதல் தாருவே ஆவி கனலை
ஜெபித்து ஜெபித்து ஆன்மாவுல பலத்தோடு ஆமென் ஹalleluya ஆவியின் அனலை காத்திடவே மெல்கிசேதே மன்னரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க வந்து மகிமையில் மண் சாயலை வாஞ்சையோடு தாகத்தோடு தாயலை மாற்றுமே மண் சாயலை குறை குற்றங்கள் எல்லாம் தூக்கி போட்டு ஒப்பு கொடுத்து பின் சாயலை மாற்றுமே மண் சாயலை மாற்றியே மின் சாயலா ஹalleluya ஆமென் மண் சாயலை மாற்றியே மின் சாயலா பிரைஸ் தி லார்ட் வானுலகத்தில் ஏற்றிடுவே பரம காட்சிகள் காட்டிடுவே வானுலகத்தில் ஏற்றிடுவே பரம காட்சிகள் ஆவே உலோக இன்பங்கள் மறந்திட மேலோக இன்பத்தை காட்டிடுவே உலோக ஆமே பிரைஸ் தி லார்ட் மேலோக இன்பத்தை காட்டிடுவே மேலோக இன்பத்தை காட்டிடுமே மெல்கிசேதே மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை மாற்றியே மின் சாயலாய் மாற்றுமே மண் சாயலை மாற்றியே மின் சாயலாய் மாற்றுமே உலகத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் வாழ்கிறே உலகத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் வாழ்கிறேன். கேளுங்க அப்பாவை வாஞ்சையோடு உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. ஆமென் பரிசுத்த பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆமென் பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே எம்மை பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆமென் மெல்கிசேதே மன்னரே மறுமையின் மகிமையில் மகிமையான சிந்தை மகிமையான எண்ணங்களை எங்களுக்குள்ள தந்து மறுரூபமாக்குங்க. சாயலா மாற்றுமே மண் சாயலை மாற்றியே மின் சாயலாய் மாற்றுமே மண் சாயலை ஓ ஹalleluya ஆமென் ஆமென் மாற்றுமே ஆசை ஏச்சையை எதிர்த்திடவே ஆவியின் பலனை ஆமென் ஆசை ஏச்சை எதிர்த்திடவே ஆவியின் பலனை தாருமே வைராக்கிய வாஞ்சையை ஆமென் வைத்த இலக்கை அடைய செய்குவீர் வைராக்கிய வாஞ்சையை ஆமென் வைத்த இலக்கை அடைய செய்குவீர் வைத்த இலக்கை ஸ்டடி லைஃபா மாற்றுவார் மெல்கிசேதே மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை ஓ ஷமா தலா ரபா கபா ரபா ரிகாலா ரபா தலா ரபா ஷலா ரபா 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 ஆமென் 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 மண் சாயலை மாற்றியே மின் சாயலை மாற்றுமே மண் சாயலை மாற்றியே சாயலை மாற்றுமே மெல்கிசேதே மன்னரே மறுமையே ஆமென் மண் சாயலை ஓ ஹalleluya 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 சாயலை மாற்றியே மின் சாயலை மாற்றுமே மண் சாயலை ஆமென் ஆமென் சாயலை மாற்றுமே ஹalleluya ஹalleluya
கர்த்தர் நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. பிரைஸ். அப்படி எல்லாரும் நம்ம தேவ சமத்தில் எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Father. Hallelujah. Praise the Lord. ஹல்லேலூயா. மறுமையின் மகிமை இந்த பூமியில் பிரைஸ். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஈர்க்கப்படுறோமோ, எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்முடைய சிந்தனை சேஞ்ச் ஆகிட்டோ, பிரைஸ் the Lord. ஹல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் மாற்றி போற்றுவார். இந்த பூமிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்க வைக்க மாட்டார். மற்ற மனிதர்கள் பார்க்கிற கண்ணோட்டத்தோடு நம்மளை வாழ வைக்க மாட்டார். நித்தியத்தின் அறிவுக்குள்ளாக, தேவ ராஜ்யத்தின் அறிவுக்குள்ளாக, தேவ சத்தியத்தின் பார்வை நமக்கு அதிகமாய் தருவார். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். நம்முடைய மைண்ட், நம்முடைய திங்கிங், த வே ஆஃப் திங்கிங், நம்முடைய எண்ணங்கள், நாம் யோசிக்கிற விதங்கள், நம்முடைய எல்லா பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள் எல்லாவற்றையும் அப்படியே சேஞ்ச் பண்ணுவார். ஹல்லேலூயா. 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 அதான் சொல்றோம். மெல்கிஷேதே மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை மாற்றியே வின் சாயலால் மண் சாயலை ஆமே வின் சாயலால் உலகத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் வாழ்கிறேன். பரமனை போலாக்கோ பரிசுத்த பரமனை போலாக்கோ பரிசுத்த. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஒரே ஒரு லைஃப் டைம், குறுகின வாழ்நாட்கள், பலத்தின் நாட்கள் கூட நம்மளுக்கு கொஞ்சம்தான். பலன் மாறும், எல்லா வயது மாறும், வருஷங்கள் உருண்டோடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கொடுக்கிற கிருபையில் கர்த்தருக்குள்ள நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. 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 அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் சொல்வோம். அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆன்மா அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையாமே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன். ஆமே. என் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். என் இஷ்டப்படி என் சரீரத்தை, என் வாழ்க்கையை நான் கொண்டு போக மாட்டேன். என் ஆவி உமக்கு பிரியமான வழியில. அல்லேலூயா. சொல்வோமா? உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. என் உள்ளம் உடல் எல்லாமே. அல்லேலூயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும். இதயத்தில் எந்த கசப்பு, கோபம், வெறுப்பு, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன்
உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காய எல்லா நேரத்திலும் நேசிக்க சமாதானமா இருக்க அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. என் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆன்மா உம்முடைய ஆலயமாகி இதை உமக்கே அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனான். ஆண்டவரே சுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. ஆண்டவரே சுவையா உடைய சாந்த குணம் எங்களுக்குள்ளாகவும் வரட்டும். ஆமென். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். ஆமென். என் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்களுக்கு நாங்களே அதிகாரிகள் அல்ல, நீரே எங்கள் தலைவர் ராஜா. ஆமென். அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம். ஹல்லேலூயா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன். என் ஆவி சொல்லுவோம் முழு மனதோடு ஒப்பு கொடுத்து. ஆமென். என் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். Praise the Lord. ஆமென். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஆமென். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆன்மா. ஆமென். ஒப்பு கொடுப்போம். எல்லாமே கர்த்தருடையது, ஒன்றும் நம்முடையதல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆன்மா எல்லாம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணத்தின்படி இது இயக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் இஷ்டத்தை நான் செயல்படுத்த மாட்டேன். என் மனம் போன போக்கில் நான் வாழ மாட்டேன். உமக்கே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அனைத்தும் உம்முடையதே. உமால வந்தது ஆண்டவரே. உம்முடைய பொருள் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்க கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அர்ப்பணித்தேன் முழு மனதோட. அர்ப்பணித்தேன் என் ஆவி
ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தே 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 எல்லாவி ஆன்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகல மகிமையும் கனமும் உமக்கே ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஓ ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாக்கோபோடு கூட பெரிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 12, 13, 14. ஆண்டவர் பெரிய விஷயத்தை சொல்றார். 2 விஷயத்தை சொல்றார். உலக பிரகாரமான நன்மையை சொல்றார், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஏணி என்பது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தை அணைக்கிறது. எட்ட முடியாத உயரத்தை ஏணி வச்சு தான் ஏறுவோம் நம்ம. அதே போல் ஆண்டவர் ஏன் இந்த ஏணியை வைக்கிறாருன்னா, மனுஷனால் முடியாததை ஆண்டவரே செய்ய போகிறார். நம்ம எல்லாருமே பாவத்தில் உண்டாகி பாவத்தில் வாழ்ந்து அழிந்து போகிற ஜனங்களாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய திட்டமே இயேசு கிறிஸ்து தேவன் மனுஷனாக இறங்கி வந்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு பெரிய பாலமாக அமைய போகிறார். அந்த ஏணி என்பது யாரை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனோடு கூட தேவ ராஜ்யத்தோடு கூட இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகமே பெருசு நினச்சிருந்தோம், ஆனால் இப்போ நமக்கு புரியுது உலகெல்லாம் பெருசு இல்லை. கர்த்தருடைய திட்டம் பெருசு, அவருடைய ராஜ்யம் பெருசு, அடுத்து இருக்கிற பெரிய வாழ்க்கை அதுதான் பெருசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தான்லாம் உலகத்தையே பார்த்து பெருசாக நினைப்பான், ஆனால் நமக்கு உலகம் பெருசாக தெரியல, தேவ ராஜ்யம்தான் பெருசாக தெரியுது. இப்படியாக ஆண்டவர் அன்னைக்கு ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளமாக இந்த தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். மேலே அந்த ஏணி நுனியில் இருந்து ஆண்டவர் சொல்கிறாராம், நான் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன பண்ணுறார் பாருங்க, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும். யாக்கோபு நினைக்கிறான், நான் என் கையில் ஒன்றும் இல்லை, நான் பரதேசியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறார், நீ படுத்திருக்கிற பூமி, இந்த நிலங்கள், இந்த கானான் தேசம், இந்த பூமின்னு வர இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் கானான் தேசத்தை மட்டும் போட முடியாது. இந்த ஒட்டுமொத்த உலகமே பரதேசின்னு நீ நினைக்கிற, ஆனால் ஒட்டுமொத்த இந்த பூமியையே உனக்கு நான் என்ன பண்ணுறேன், சொந்தமாய் பூமியை உனக்கும் உன் சந்ததியின் வருகிறது. பார்த்தீங்கன்னா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. கலாத்தியர் 3:16 வாசிச்சிங்கன்னா தெளிவாக இருக்கும். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அப்ப 2 விஷயம் சொல்லப்படுகிறது, உனக்கும் உன் சந்ததிக்கும். அதெல்லாம் சொல்றாருன்னா, இன்னைக்கு ஓட்டாண்டியா இருக்கிறேன், பரதேசியா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பூமியில் இருக்கிற அத்தனை நன்மைகளும் இந்த பூமியே உனக்கு வச்சிருக்கிறேன். உனக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் சொல்றார், உன் சந்ததிக்கும் தருவேன். இன்னைக்கு கோடான ஜனங்கள் யாருக்கு சொந்தம்? கர்த்தராகிய இயேசு ஆண்டவரை தான் ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை ஜனம் விடுதலை அடையுது, எத்தனை ஜனத்தினுடைய பாவம் மாறுது, பாவ வாழ்க்கை மாறுது, எத்தனை பேர் பாதுகாக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் உயர்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதற்கு இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேருமே சாட்சிகளாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரலனா இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி நிம்மதியாக உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். அதனால் தேவ ஜனமே, இவ்வளோ பெரிய பாதுகாப்பு நன்மைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்கிறார், இந்த வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸும் உனக்கு இருக்குது, அதே மாதிரி உன் சந்ததியிலிருந்து வரப்போகிற கிறிஸ்துவின் மூலமாய் ஆவிக்குரிய நன்மைகளும் உலகத்திற்கு கிடைக்க போகுது. இந்த பூமியில் எவனோ எழுப்பி பார்த்தான் ஆண்டவருடைய மார்க்கத்தை அழிக்கிறதுக்கு. ஆனால் எழும்பினவங்க அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால் சில பேர் சொல்லிக்கலாம், இது எங்கள் ஏரியா, இது எங்கள் ஊர், ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னுவான். ஆனால் கடைசியில் அவன் பெட்டி கட்டின்னு போயிடுவான். ஆண்டவர் நாமம் அங்கே நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. அதுபோல் யாரெல்லாம் எழும்பி நிற்கிறாங்களோ முடியவே முடியாது. ஏன்னா வாக்குத்தத்தம் சொல்லுது, உனக்கும் உன் சந்ததிக்கும் தான் இந்த பூமியே. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், இந்த பூமி மட்டும் இல்லை, கோடான தேவனுடைய பல படைப்புகளுக்கு கர்த்தர் நம்மளை அதிகாரியாக வைத்திருக்கிறார். நமக்கு ஆளுகை கொடுக்க போகிறார். இந்த சின்ன பூமியில், சின்ன வாழ்க்கையில் யார் பர்ஃபெக்டாக நம்ம வாழ்ந்து வெற்றி அடைகிறோமோ, மறுமையில் பரலோக ராஜ்யத்தில் பல அதிகாரம், பல ஆளுகை, பல உரிமைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்ற, சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அவனுடைய மாம்சமான சந்ததியை குறித்து சொல்றார். ரொம்ப நிறைய பெருகுவாங்க. நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய். ஒண்ணுமே இல்லை நீ நினைக்கிற, பரதேசியா இருக்கிற நினைக்கிற. ஆனா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எல்லா இடத்துல என்ன பண்ண போற? நீ பரம்புவாய். ஹல்லேலூயா. எனவே நமக்குள்ளதான் சில பேருக்குள்ள பரதேசி புத்தி இருக்குது, ரொம்ப சீப்பஸ்ட் மைண்ட் இருக்குது, ரொம்ப சின்ன புத்தி இருக்குது, பரதேசி புத்தி இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பெருசு பண்ணிக்கிறோம், பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுடுறோம், இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய வாழ்க்கையை அவர் விரிவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும், ரெண்டும் சொல்றாரு பாருங்க. உனக்குள்ளம்னா உன்னுடைய மாம்சத்தில் பிறக்க போகிற சந்ததிகள் மூலமாகவும், உன் சந்ததிக்குள்ளும் ஒரு சந்ததியை சொல்றார், அதான் கிறிஸ்துவ சொல்றார். உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அத்தனை காரியம், நீங்க எந்த சாதனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த டெக்னாலஜி எடுங்க, அதில் யாக்கோபினுடைய சந்ததியினுடைய பங்களிப்பு நிச்சயமாகவே இருக்கும். அவங்க பங்களிப்பு இல்லாமல் ஒரு கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் இல்லை. அவங்க பரம்பரையில் வந்தவங்க மூலமாக இந்த பூமிக்கு நிறைய
டெக்னாலஜி, நிறைய ஆசீர்வாதம், நிறைய முன்னேற்றம், நிறைய விஷயங்கள் இந்த பூமிக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது அவங்க சந்ததிகள் மூலமாக. அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றார், உன் சந்ததிக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு எவ்வளோ பெரிய பாவத்திலிருந்து விடுதலை, சபிக்கப்பட்டவங்களா இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், எவ்வளோ விடுதலை, எவ்வளோ வாழ்க்கை மாறி இருக்குது, எவ்வளவோ நம்முடைய புத்தி மாறி இருக்குது. நம்ம பொறாமை உள்ளவங்களா, கோபக்காரங்களா, சண்டை பண்ணுறவங்களா, எரிச்சல் உள்ளவங்களா, ஆசை இச்சையில் இருக்கிறவங்களாக, பல ரகசிய பாவத்தில் இருக்கிறவங்களா இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை ஆவிக்குரிய ரீதியிலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனவே அந்த இரவில் யாக்கோபுக்குள்ள என்ன சிந்தனைனா, எனக்கு ஆதரவு இல்லை, நான் பரதேசி, என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எதுவுமே என் கையில் இல்லை, எல்லாமே இழந்து போயிட்டேன். இப்படி ஒரு பரதேசி. ஏன் அந்த பரதேசியாக வந்தார்னா, அவருக்குள்ள பரதேசி புத்தி இருந்ததுனால தான் பரதேசியாக மாறினார். எனக்கு தான் வேணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாருக்குமே கிடைக்கணும்னு பார்க்க மாட்டாங்க, எனக்கு மட்டும் தான் வேணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது எல்லாமே பரதேசி புத்தி. ஒரு சொத்தை பங்கு போட்டாலும் சரி, ஒரு ஆகாரத்தை சரியாக ஷேர் பண்ணாலும் சரி, எதை ஷேர் பண்ணாலும் சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேணும்னு வாங்க பார்த்தீங்க, மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, எனக்கு வந்துடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பரதேசி புத்தி. யாராருக்கெல்லாம் ப்ராட் மைண்ட், பெருந்தன்மை இருக்கிறதோ அவங்க தேவனுடைய சுபாவத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. இவருக்குள்ள பரதேசி புத்தி இருந்ததுனால இவர் வாழ்க்கை இப்போ பரதேசியாக மாறிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பரதேசி புத்தியை தூக்கி போட்டுரு, உன் மேலே பெரிய பெரிய ஆசீர்வாதம், பெரிய பெரிய முன்னேற்றம், பெரிய பெரிய திட்டம் உன்னுடைய சந்ததிகள் மூலமாய், உன் வழியில் வரப்போகிற கிறிஸ்துவின் மூலமாய் பெரிய பெரிய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த இரவில் பேசுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் யாக்கோபுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், நான் திரும்ப வந்தால் போதும், நான் தங்கினா போதும், இதுதான் அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 28, 20, 20, 21 வாசிங்கன்னா, ம் 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 இதெல்லாம் செஞ்சா கர்த்தர் எனக்கு, ஆண்டவர் பெரிய பெரிய விஷயத்தை பேசுகிறார். ஆனால் யாக்கோபு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, தண்ணி, தங்குற இடம், பாதுகாப்பு, திரும்ப வந்துடணும், இந்த உலகத்துக்குரிய விஷயம் மட்டும் தான் ஒரு பெருசாக தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது பெரிய பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இன்றைக்கி கூட ஆண்டவர் நிறைய விஷயங்களை பேசினாலும் சில பேருக்கு என்னென்னா, எனக்கு இது கிடைச்சா போதும், இது பண்ணால் போதும், இந்த நன்மை வந்துட்டால் போதும் அப்படின்னு சொல்லி குறுகின வட்டத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நான் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கணும், அதை பெற்றுக்கணும், இது எனக்கு சரியாயிடணும், அது பண்ணிடணும், இது பண்ணிடணும், இந்த உலகத்தை தான் பார்க்குறோமே தவிர நம்முடைய சிந்தனையை உலகத்தை தாண்டி இருக்கிற பெரிய தேவ ராஜ்யத்தின் மீதோ, தேவனுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை குறித்தோ நம்ம நிறைய பேர் அறிவில்லாதபடிக்கு ஒரு குறுகிய வட்டத்திலே நாம் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட இந்த பூமிக்கு உடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டா கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். உண்மையாகவே அந்த நேரத்தில் உண்மை இல்லை அவருடைய வாழ்க்கையில். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய திட்டத்தை சொன்னாலும் யாக்கோபுக்கு அந்த நேரத்தில் புரியல. அவருடைய எண்ணம் எல்லாமே இம்மைக்குரிய நன்மைகள் மீது தான் காணப்படுகிறத வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யாரெல்லாம் நீங்கள் கர்த்தரை சரியாக தேடுறீங்களோ, ஜபிக்கிறீங்களோ, வேதத்தை நீங்கள் தியானிக்கிறீங்களோ, கர்த்தருக்கு பிரியமாக மாறுறீங்களோ, அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கூட வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு காலத்திற்கும், அதினதின் காலத்திற்கும் ஏற்ற நன்மைகளை தேவன் சரியாக உங்களுக்கு தர வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் எந்தெந்த காரியங்களை மாற்ற சொல்கிற மாற்றணும், எந்தெந்த காரியத்தை செய்ய சொல்கிற செய்யணும். கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தர் உண்மையாக தேடணும். இதெல்லாம் செஞ்சோன்னா
நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பரதேசி எண்ணத்தில் இருக்கிற இவனை பார்த்து சொல்கிறார், இந்த பூமியே உனக்கு தான், உன் சந்ததியாக கிறிஸ்துவுக்கு தான் அத்தனையுமே என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறத வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலவேளையில் நமக்குள்ள இருக்கிற அந்த டெம்பரவரி மைண்ட், பெர்மனன்ட் மைண்ட், நிலையான மனதை அடையணும். தற்காலிகமான மனசு, டெம்பரவரி மைண்டை நம் வாழ்க்கையிலேருந்து நம்ம அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த பூமியை 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் ஆள போகிறோம் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து. எனவே அப்படிப்பட்ட இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்கிறவங்க இனிமேல் அதை நிறுத்திடுங்க. இந்த பூமியை நம்ம 1000 வருடம் தேவனோடு கூட சேர்ந்து அரசாட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்றைக்கே என்ன பண்ணாதீங்க, பொலிட்டிக்ஸில் போயிடாதீங்க, கட்சியில் அரசியலை இன்றைக்கி நுழைஞ்சிடாதீங்க. இந்த அரசியலை கடைப்பிடிங்க. இந்த அரசியலாம் 5 வருஷம், அதுவும் 5 வருஷத்தில் எவன் கொட்டையை குழப்பி கவுத்துருவான்னு தெரியாது. அது மாதிரி டெம்பரவரி பொலிட்டிக்ஸ், இதெல்லாம் சீப்பஸ்ட் திங். மகாராஜா கூட சேர்ந்து 1000 இயர்ஸ், 1000 வருடம் ஆள போகிறோம். பெரிய அரசியல்வாதி யாருன்னா கர்த்தரை பின்பற்றவங்க தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படியாக நம்முடைய சீப்பஸ்ட் திங், அந்த அந்த பரதேசி புத்திகளை எல்லாம் என்ன பண்ணிடணும், நம்ம மாற்றிவிட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பரதேசி தனங்களையெல்லாம் நம்ம முற்றிலுமாய் நாம் மாற்ற வேண்டும். ஒரு பெரியவர் ஒரு சமயம் ஒரு ஆலயத்துக்கு போனார். அங்கே பெரிய ஒரு மீட்டிங். அவருக்கு என்ன பழக்கம்னா, எந்த மீட்டிங் போனாலும் ஒரு கருப்பு கலர் பைய தூக்கின்னு போயிடுவார். போயிட்டு அங்கே யார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவார், தூக்கி ரொப்பிக்கின்னு வந்துடுவார். இது மாதிரி ஒரு வேலை. அப்போ ஒரு வாட்டி போயிருக்கும் போது அங்கே குழம்பு ஊற்றி, நல்லா மட்டன் குழம்பு, உண்மையாக நடந்த சம்பவம் தான் அதெல்லாம். மட்டன் குழம்பு ஊற்றி பக்கெட்டில் வச்சு அங்கே சர்வ் பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அது அந்த அந்த பக்கெட்டே தூக்கி அந்த கருப்பு பைக்குள்ளே வச்சுக்கினார், கட்டை பேக்குள்ளே வச்சுக்கின்னு சரியாக மூடில் போல் மூடிய. எல்லாரும் வந்து அங்கே சர்வீஸில் நிற்கிறாங்க. இவரும் வந்து பேக்கை தூக்கிட்டு வந்து நின்ட்டார். நின்றுட்டு கிளம்பும் போது அந்த பேக்கை தூக்குனாரு பாருங்க. தூக்கும் போது அந்த பக்கெட்டு உள்ளே கவுத்துக்குச்சு. கவுத்து அவருடைய வேஸ்ட்டு கீஸ்ட்டு எல்லாமே குழம்பு கரை. பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஐயோ என்ன இது, ஒரே எண்ணெய் கறியாக இருக்குது, குழம்பா ஊற்றுது இவர் மேலே. அப்போ அங்கேருந்த ஒரு முக்கியமான நபர் உடனே அதை சமாளிச்சிட்டார். இல்லை அவர் வந்து வெளியே இருக்கிற ஏழைகளுக்கு என்ன பண்ணிட்டார், அதை கொண்டு போகிறாரு. அவர் வந்து தெரியாமல் என்ன பண்ணிடுச்சு, அதை ஊற்றிக்கிச்சின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணார். ஆனால் அந்த மனுஷன் உண்மையை எடுத்தது என்னன்னா, அவருடைய சிந்தனையே அப்படி தான். யாருக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு நைட்டுக்கு நாளைக்கு நாளன்னைக்கு இது வந்துடணும்னு சொல்லி அந்த எடுக்கிற ஒரு சீப்பஸ்ட், ஒரு பரதேசி புத்தி உள்ள ஒரு மனுஷன். இப்போ சாப்பிட்டா போதுமே எது அப்படின்னு சொல்லி விடுறாள் இல்லை, அடுத்து வேணும், அடுத்த நாளைக்கு வேணும், நாளன்னைக்கு வேணும்னு சொல்லி இது மாதிரி ஒரு வேலைகளை செய்த மனுஷன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் எல்லாமே புரிஞ்சுக்கிச்சு, இப்படிப்பட்ட வாளியோடு தூக்கி உள்ளே வச்சுக்கிறான் அந்த மனுஷன் சொல்லி மிகவும் அவர் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் சரி, தேவஜனம் ஃபஸ்ட்டு, அடுத்த வேலைக்கு வேணும், அடுத்த நைட்டுக்கு வேணும், நாளைக்கு வேணும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் அறவே அறுத்து போடணும். இந்த வேலை உணவை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அடுத்த வேலைக்கான உணவை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் தர வல்லவர். அல்லேலூயா. இது மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பரதேசி புத்தி. அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவேன், நான் இப்பயே நான் சேர்த்து வச்சதானே அடுத்த வேலை சாப்பிடுவேன். இது மாதிரி செய்கிற அத்தனையுமே யாக்கோபுக்குள்ள இந்த பரதேசி புத்தி, அந்த 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 அவா ஆசீர்வாதத்தை பிடிக்கணும், சேஷ்டபுத்திர பாகத்தை பிடிக்கணும், நம்ம தான் வரணும். இது எல்லாமே பரதேசி புத்தி.
அவனை பரதேசியாக மாற்றிடுச்சு. எனவே யாரெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளையாக மாற விரும்புகிறோமோ இப்படிப்பட்ட சின்ன சின்ன பரதேசி புத்தியெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வயிற்று பசிக்கு ஒரு தட்டு சாப்பாடு போதும், ஆனால் பேராசைக்கு அண்டாவே வச்சாலும் பத்தாது. அதனால் பசிக்கு சாப்பிட்டுக்கலாம், பேராசைக்கு என்ன பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் நம்ம தேவ ஜனங்கள் அகற்றி போட வேண்டும். எங்கே போனாலும் சரி கூட ஒரு பையை தூக்கின்னு போகிற அந்த புத்தி, அது மாதிரி யாரும் பண்ண மாட்டீங்க, நானும் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ண மாட்டீங்க. சொல்கிறேன், சத்தியத்தின்படி சொல்கிறேன். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஒழிக்க வேண்டும். கடைசியில் மீன் தான் என்ன பண்ணலாம், கேட்டு அல்லது பர்மிஷன் கொடுத்து அவங்க நம்ம கொண்டு போகலாம், அது தப்பு இல்லை. அடுத்தவனுக்கு இருக்குதோ, கடைசி வரவனுக்கு இருக்குதோ இல்லையோ, நான் போட்டு எடுத்துன்னு ஓடிடணும். இந்த எல்லா பரதேசி புத்திகளையும் நம்மளை விட்டு ஒழிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா யூதாஸ் சொல்கிறான் ஆண்டவருக்கு மரி ம் 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 இயேசு அப்பொழுது இயேசு ம் 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 ஆண்டவருக்கு வருகிற எல்லா காணிக்கை ஆஃபரிங்ஸ் எல்லாம் யூதாஸ் கிட்ட கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்துட்டு சில தரித்திரருக்கு, சில அவங்களுக்கு தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து இவ்வளோ கொடுப்பா அவ்வளோ கொடுப்பான்னு சொல்லி ஏசப்பா கட்டளை போடுவார். கட்டளை போட யூதாஸ் என்ன பண்ணுவான்னா எடுத்து தரித்திரருக்கு கொடுப்பான். அவங்களுடைய ஆகாரத்துக்கு சில காரியங்களை அவங்க இது பண்ணுவாங்க. ஏசப்பா கூட பல ஜனம் இப்படியா இது பண்ணுவான். அப்போ ஏசப்பா மரணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் காஸ்ட்லியான தைலத்தை கொண்டு வந்து ஏசப்பா சிரசில் காலில் மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஊற்றுறாங்க. ஊற்றி அவரை கனம் பண்ணுறாங்க. இந்த தைலத்தை விட நீங்கள் தான் என் வாழ்க்கையில் விலையேற பெற்றவர்னு சொல்லி கனப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த யூதா சொல்கிறான், சீச்சி இந்த தைலத்தை போய் ஏன் காலில் ஊற்றி வேஸ்ட் பண்ணுறீங்க, இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ரொம்ப தரித்திரம் மேலே ரொம்ப ஆசை போல இவனுக்கு, உண்மையான இது இல்லை. இந்த பணம் நம்மக்கிட்ட வந்தால் நம்ம கொள்ள அடிச்சிடலாமே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறான் இவன் சொல்கிற. ஏசப்பா புரிஞ்சுக்கிற, டேய் விட்டுடுறா, தயவுசெய்து விட்டுடுறா, என்னை கனம் பண்ணுகிற விதமாக என்ன பண்ணுறா அவள் செய்கிறா, நீ என்ன பண்ணாத, இதை வேற மாதிரி பார்க்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவனை ஆஃப் பண்ணுறார். இன்னைக்குள்ள நிறைய பேர் கர்த்தருக்கு யாராவது சில விஷயத்த செய்யும் போது, ஐயோ இவ்வளோ செய்கிறீங்களா, அப்படி பண்ணுறீங்களா, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் சில பேர் கேட்பாங்க பாருங்க. அவங்க செய்ய முடியாததுனால செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பேசுகிறவங்க கடைசி வரைக்கும் பரதேசியாக தான் இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் கர்த்தர் கனப்படுத்துகிறாங்களோ, கர்த்தருக்கு என்று வாஞ்சியோடு சில விஷயங்களை செய்கிறாங்களோ பண்ணுறாங்களோ, அவங்க பரதேசியாக இருக்க மாட்டாங்க, அவங்க டெவலப் ஆகிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. யூதாஸ் ஆண்டு என்ன பண்ணிட்டார், அமைதியாக இரு, ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரன் எல்லாமே எப்பவுமே இருக்க தான் செய்வான். நீ எவ்வளோ பிச்சை போட்டாலும் சரி, பிச்சைக்காரன் அவனுடைய புத்தி மாறாது. ஃபஸ்ட்டு நல்ல கை கால் இருந்தாலும் உழைக்கணுமே, பண்ணணுமே, செய்யணுமே, அந்த புத்தி வராது. சில எவ்வளோ பிச்சைக்காரங்க பார்த்தீங்கன்னாலும் எங்கே நல்ல வீடு கொடுத்து, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல வீடை கொடுத்துச்சு, நல்லா இங்கே இருங்கம்மா அப்படின்னு சொல்லி வீடை கட்டி கொடுத்துச்சு, சில தொழில் அவங்களுக்கு செய்ய வச்சு கற்றுக் கொடுத்து செய்ய வச்சுது, எல்லாமே பண்ணிச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டெல்லாம் வாடகை விட்டுட்டு திரும்பி ரோடாக என்ன பண்ணாங்களாம், திரிய போனாங்களாம். அது மாதிரி சில பேருடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் பிச்சை எடுப்பது தான். அதான் சொல்கிற, தரித்திரத்தை எப்பவுமே இருக்க தான் செய்வாங்க. நீ எனக்கு செய்கிறதே என்ன பண்ணுற, இதை ஏன் செஞ்சீங்கன்னு கேட்குறியேன்னு சொல்லி யூதாஸ் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் திட்டுறார். அது மாதிரி தேவ ஜனமே, கர்த்தருக்குரிய விஷயத்தில் உங்களை யார் தடுத்தாலும் சரி, அவர்கள் ஒரு பரதேசி புத்தி, உங்களையும் பரதேசியாக்க பார்க்கிறார்கள். அதனால் நீங்கள் யாரெல்லாம் கர்த்தருக்கு உற்சாகமாய் கிரியை செய்கிறீங்களோ,
நீங்க ராஜாக்களாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். அல்லேலூயா. எனவே இது எல்லாமே ஒரு பரதேசி எண்ணங்கள். ஒரு ஜப கூட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் ரசம் ஊற்றிட்டு பாஸ்டர் சொல்வார், உருளைக்கிழங்கு என்ன பண்ணாங்களாம், அதுவும் கொஞ்சம் வெந்துக்குது வேகலை, அந்த உருளைக்கிழங்கு ஸ்பூனில் வச்சாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? ஸ்பூனில் வச்சாங்களாம். வந்தாங்களாம், முழிக்கிறாங்க. இந்த ரசத்தை ஊற்றினோடனே சாப்பாடு விரைச்சிக்கிச்சு, முறைன்னு மறைக்குது, தொட்டுக்கு ஒன்றும் இல்லை, கடிச்சு மென்று சாப்பிட்ட தொண்டை அடிக்குது. சரி கொஞ்சம் உருளைக்கிழங்காது வச்சா கொஞ்சம் இறங்குமேன்னு பார்த்தா அது கூட வைக்க மாட்டாங்க, ஸ்பூனில் எடுத்து வச்சாங்களாம். அதுக்கப்புறம் திட்டிட்டு அந்த குடு நிறைய தான் செஞ்சுக்கிறாங்க, அதை வாங்கி நிறைய வச்ச உடனே எல்லாம் சாப்பிட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் அப்படி ஊற்றுறது குழம்பு, கொஞ்சம் அப்படி எடுத்து வைக்கிறது. ஆனால் தாங்கள் சாப்பிடும் போது நிறைய வச்சுப்பாங்க. அது எல்லாமே என்னது? பரதேசி மைண்ட். இதெல்லாமே மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ லார்ட். அதே போல் ஒரு சபையில் சேர்ஸ் வாங்கணும், நல்ல சேருங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் சொல்கிறார், நல்ல 600 ரூபாய்க்கு நல்ல சேருங்க இருக்குது, நல்ல குவாலிட்டியான சேர். இன்னொருத்தர் வந்து குறுக்கிடுறார். என்ன குறுக்கிட்டாருன்னா, எதுக்கு 600 ரூபாலாம், ஸோ 300 ரூபாய்க்கே நல்ல சேருங்களாம் இருக்குது, நான் வாங்கி தரேன். எங்கன்னா இந்த பழைய சேருங்களை பாலிஷ் பண்ணி விற்கிற இடம் அது. அந்த சேரில் உட்காந்து வஞ்சி தான் போகும். அது மாதிரி ஒரு இடத்த டைரக்ஷன் பண்ணி கட்சியில் 300 ரூபான்னு சொல்லி 500 ரூபாய்க்கு, சரி அந்த ஊழியக்காரம் சரி 600 ரூபான்னாரு, கட்சியில் 500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வருது, நம்மளுக்கு கொஞ்சம் லாபம்னு சொல்லி அந்த பழைய சேரை, இன்னும் கேட்ட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான் அந்த ஓட்டாண்டி சேர், பாலிஷ் பண்ண சேர். ஆனால் இவர் 500 ரூபான்னு சொல்லி சபையிலே என்ன பண்ணுறார், கமிஷன் அடிச்சு அது மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட 100 சேர் இது மாதிரி வாங்கி இதில் கமிஷன் அடிச்சு அந்த சேரத்தை வந்து போட்டு ஒரு நல்ல வாட்ட சாட்டமான ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து அதே வாரம் கீழே விழுந்தார். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கீழே விழுறாங்க, எல்லா சேரும் உடச்சின்னு போகுது. அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதில் கமிஷன் அடிக்கணும்னு தெரியாமல் கர்த்தருடைய விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, கமிஷன் அடிக்க பார்ப்பாங்க. இதெல்லாமே முன்னேற முடியாது. இதெல்லாமே பரதேசி புத்தி. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாற வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் எங்கே நம்ம வேலை செஞ்சாலும் சரி, அது மாதிரிலாம் நம்ம சீப்பான காரியத்தை செஞ்சோன்னா அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டாங்க, வேலையும் கொடுக்க மாட்டாங்க, தொழிலும் கொடுக்க மாட்டாங்க, பொறுப்பையும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம நல்ல தெளிவாக நல்ல காரியங்களை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். என்ன கருமையான தேவ ஜனமே, இப்படியாக இந்த யாக்கோபுக்குள்ளே இருக்கிற இந்த அந்த மாற்றி கீட்டி செய்கிறது, அந்த ஏமாத்துறது, அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறது, அந்த அத்தனையுமே குறுக்கு வழிகள், அத்தனையுமே ஒரு டெம்பரரி மைண்ட், பரதேசி எண்ணங்கள். இதெல்லாம் நம்ம விட்டு மாறுபடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனை கூட வரீங்க, நேரத்தோடு வரீங்கன்னா நீங்கள் பெர்மனன்ட் மைண்ட் இருக்குது, கர்த்தரை ராஜாவாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தேவனை மதிக்கிற விதம் நீங்கள் வருகிற நேரத்திலே தெரியும். யாரெல்லாம் நேரத்தோடு வரீங்களோ உங்களுக்குள்ள ஒரு நல்ல ராஜரீகமான எண்ணம் இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். யாரெல்லாம் ரொம்ப ஸ்லாக்காக இருக்கிறோமோ நமக்குள்ளே ஒரு டெம்பரவரி மைண்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்க வேண்டும். சில பேர் அப்படி வந்தாலும் அதை போடா பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு யாராவது வழியில் வந்தால் பேசிட்டு மெதுவாக வருவாங்க. இதெல்லாமே ஒரு பரதேசி எண்ணங்கள். இதெல்லாமே மாறணும். அல்லேலூயா சொல்லாமா? சில சபையில் சில இடத்துல சாப்பாடு போடுவாங்க, சர்ச்சு ஆராதனைக்கு வரமாட்டாங்க சில பேர், கட்சியாக அந்த சாப்பாடு போடும்போது ஃபஸ்ட்டாலாம் வந்து உட்காந்துருவாங்க. இது மாதிரி தேவனை தேடாமல் நிறைய இடத்துல அது மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாமே ஒரு டெம்பரவரி மைண்ட். அல்லேலூயா, பிரைஸ். கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில், கர்த்தருக்காய் கிரியை செய்கிற விஷயத்தில் ரொம்ப கஞ்சதனமாக இருப்பாங்க. ஆனால் ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு நம்ம உண்மையாக உதாரணத்துவமாக இருக்கும்போது
நம்ம ஜெபமும் கர்த்தர் சமூகத்தில் எட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில மிஷினரி ஊழியங்களுக்கு, சில கிராமங்களுக்கு இருக்கிற துணி நல்ல துணியாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துருவாங்க அப்படின்னு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம சர்ச்சில் கூட. அது மாதிரி பண்ணும்போது நம்ம சபையில் நல்ல துணி தான் கொடுப்பாங்க. ஆனால் சில இடத்துல பார்க்கும்போது ஃபேடானது, கிழிஞ்சி போனது, நஞ்சி போனது, அவங்க போட முடியாத, யூஸ் பண்ண முடியாத அத்தனை விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, தூக்கின்னு வந்து இதை மிஷினரி ஊழியத்துக்கு கொடுத்துடுங்க, இதை கிராமத்தில் கொடுங்க, அங்கே கொடுங்க, இங்கே கொடுன்னு சொல்லி மட்டமான காரியங்களை செய்வாங்க. அது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அம்மா வேலை செய்கிற வேலைக்காரிக்கு கிறிஸ்மஸுக்கு ஒரு புடவை கொடுத்தாங்களாம். நல்லா பார்க்க மேலே புதுசாக இருந்தது. அந்த அம்மா ரொம்ப ஆசையோடு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க. பிரித்து பார்க்க வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தா கொசுவத்தி பட்டு நல்லா பெரிய பெரிய ஓட்டையாக தான் உள்ள. அதை வந்து சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்துவ அம்மா கிறிஸ்மஸுக்கு புடவை கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியே பார்க்கும்போது. வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தா நல்லா கொசுவத்தில் அங்கங்கே ஓட்டப்பட்ட மாதிரி இருக்குது. இது மாதிரியா கொடுப்பாங்க? அந்த மாதிரி ரசிக்கப்படலை. இது மாதிரிலாம் ஒரு சீப்பஸ்ட் மைண்ட், சின்ன சின்ன புத்தி. நம்ம எதை பயன்படுத்த மாட்டோமோ அதை பிறருக்கு கொடுப்பது எல்லாமே ஒரு பரதேச புத்திகள். இதெல்லாமே நம்ம விட்டு மாற வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 24:9 வசனம் சொல்லுது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உன் வாழ்க்கையில் மகிமையின் ராஜா வரணும்னா உன் சிந்தனையை உயர்த்து. குறுகின சிந்தனை வச்சுக்காது, குறுகின சிந்தனை வச்சுக்காது. நல்ல பெரிய ஆள் நம்ம வீட்டுக்கு வரணும்னா நல்ல சின்ன கதவை, சில வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அதிலே புரிஞ்சிக்கலாம் அவங்களுடைய மனசு எப்படின்னு. சில பேர் நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க, நல்லா தாராளமாக நல்ல பொருள் எடுத்து போகிற மாதிரி வர மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாசக்கதவு, சின்ன சின்ன கதவு, ஏன்னா அதில் மிச்சம் பண்ணுறாங்களாம். இதிலே புரிஞ்சிக்கலாம் சில விஷயத்தை. அது மாதிரி வசனம் சொல்லுது, உன்னுடைய வாசல், மைண்ட் எது வாசல்? உன்னுடைய சிந்தனை, உன் எண்ணம், உன்னுடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணு, பெருசாக்கு. வாசல்களே உங்கள் தலைகளை, அனாதி கதவுகளே மனசை பெருசாக்கு. அப்ப மகிமையின் ராஜா உனக்குள்ள உட்பிரவேசிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 28-22 வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் யாக்கோபு இன்னொன்று செய்கிறாரு. அவர் அந்த தலைகாணியாக வச்சு படுத்த கல் ஒன்றுமே இல்லை. அந்த கல் என்பது வெறுமை, சிறுமை, எளிமை, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை குறிக்குது அந்த கல். அந்த கல்லை என்ன பண்ணுறாருன்னா காலையில் எடுத்து அதை நட்டு வச்சு அதில் என்ன பண்ணுறார், எண்ணெய் ஊற்றுறார். எண்ணெய் ஏன் ஊற்றுறாருனா அடையாளம். எண்ணெய் ஊற்றும் போது அந்த கல் வந்து அந்த நிறம், அதனுடைய காரியங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற கல்லை விட. ஏன்னா திரும்ப வரும்போது இந்த கல்லை அடையாளம் கண்டு அந்த கல் பக்கத்திலேயே பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். அதற்காக அந்த கல்லை என்ன பண்ணுறாருன்னா நட்டு வச்சு மேலே எண்ணெயை ஊற்றி அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறார், மாற்றி விடுறார். பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. அந்த கல்லை கடவுளாக கும்பிடல, தயவுசெய்து அப்படி நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி செங்கலை நட்டு அதில் மஞ்சள் பூசி அதுக்கு ஒரு பூவை வச்சு அவருக்கு அதுக்கு ஒரு இதை வச்சு அது மாதிரி எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் மக்கள் உருவாகினது. இவர் அந்த கல்லை எதுக்கு நட்டு எண்ணெய் ஊற்றினார்னா, இந்த இடத்துல நான் திரும்பியும் கர்த்தர் கொண்டு வரும்போது பலிபீடம் கட்டி தேவனை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் கூட நம்ம எவ்வளவு கர்த்தர் நம்மளை உயர்த்தினாலும் நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம எப்பவுமே நினச்சி பார்க்கணும். எவ்வளோ சிறுமை, எவ்வளோ எளிமை, எவ்வளோ ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து கர்த்தரனை உயர்த்தினாரே, நடத்தினாரே என்பதை மட்டும் நம்ம என்னைக்குமே நம்ம மனசுலேருந்து ஞாபகத்திலேருந்து எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அவன் ஏன் அந்த கல்லை அடையாளப்படுத்தினான் என்றால், ஒன்றுமே இல்லாமல் இருந்த என் வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி என்னை ஆசீர்வதிக்க சித்தமாக இருந்தார். என்னை அவர் நடத்தினார், அவர் என்னை கொண்டு வந்தார் என்று
அந்த கல்லை, ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலையை அவன் நினைவு கூறுவதற்காக அதை செய்தான். இன்னைக்கு கொஞ்சம் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வரும்போது நம்ம சிந்தனை எப்படி மாறுது? நம்ம பார்க்குற விதம், நம்ம பேசுகிற விதம். சில பேர் உயர்த்தும் போது மற்றவங்களை அசட்டை செய்வாங்க. சில பிள்ளைகள் கொஞ்சம் படித்து பெருசாக கொஞ்சம் வேலைலாம் செய்யும் போது அப்பா அம்மாவை ஏளனமாக, இலக்காரமாக, ஒன்றும் தெரியாது உனக்குன்ற மாதிரி பேசுவாங்க. சில சொந்தக்காரங்களை சில கிறிஸ்தவங்க மதிக்கவே மாட்டாங்க. அந்த காலத்தில் நான் என்னை கண்டுக்கணியா, என்னை பண்ணுனியான்னு சில கிறிஸ்தவங்களே கேட்பாங்க. நோ, கர்த்தர் நம்மளை சிறுமையிலேருந்து நம்மளை உயர்த்தினார். ஆனால் நம்ம மற்றவங்களை உதாசீனப்படுத்துறதுக்காக உயர்த்தலை, மற்றவங்களை எப்பவுமே நேசிக்கிறதுக்காக தான் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை குழியில் தள்ளி அவன் வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணாங்க. ஆனால் தன் சகோதரர் தன்னை தேடி வரும்போது என்ன பண்ணுறான்? அரவணைச்சு எல்லாரும் வாங்கப்பா, உங்களை நான் ஆண்டு நாமத்தினால காப்பாற்றுறேன்னு சொல்லி அரவணைச்சான். அதுபோல நாமளும் கூட ஒருவரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனையில், ஜெபத்தில் நினைச்சு பாருங்க. சில ஆண்டுக்கு முன்பதாக கூரை, ஒழுவர கூரை இருந்திருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வீடே இல்லாமல் இருந்திருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பிஸ்னஸ், தொழில், வழி எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சூனியம், பிசாசுல இருந்திருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கைவிடப்பட்ட, எங்க பார்த்தாலும் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே கொடுக்கிறாருன்னா நம்ம பெருமையாக வாழல, மேட்டிவே மற்றவங்களை பார்க்கறதுக்கு அல்ல, நம்மளையே பெருசாக நினைக்கிறதுக்காக அல்ல, நம்ம ஆணவத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு அல்ல. இந்த நிலைமை ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா கடந்த காலத்தை நினைத்து 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 கர்த்தருக்கு எப்பவுமே நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். நம்ம நிலமெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இல்லைப்பா, இல்லைம்மா, நம்ம நிலமெல்லாம் ஒன்றுமே இல்லாத நிலைமை என்று சொல்லணும். டெய்லியும் ஜெபத்தில் சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சொல்லணும். இன்னைக்கு இவ்வளோ உயர்த்திக்கிறார், கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறார், இதையே பெருசாக நினச்சிடாதீங்க. கர்த்தர் உங்கள் மேலெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தரை நன்றியோடு தேட 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 உங்க மேல தேவனுடைய நிறைய ஆசீர்வாதம் இறங்கும் என்று நம்ம டீச் பண்ணணும். உபாகமம் 5 அதான் சொல்றது, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி என்று சொல்லுகிறது. இப்படியாக இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் ஒரு வீட்டை கட்டிட்டா, ஒரு வாகனம் வாங்கிட்டா, ஒரு ஏசி வந்துட்டா, ஒரு பிஸ்னஸ் வந்துட்டா, 10 பேர் நம்மளை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டா நம்ம பெருசாக நினச்சிடுறோம் நம்மளை. நோ நோ நோ, இதெல்லாமே உண்மை நிலவரம் அல்ல. ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய உண்மை நிலவரமே. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனையுமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நினைக்கும் போதே முட்டி போட்டுருவோம், இதை நினைக்கும் போதே ஜபம் வந்துடும், இதை நினைக்கும் போதே கர்த்தாவே நம்முடைய உதவி இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது, நீரே எங்களை நடத்தி வருகிறீர், நீரே உயர்த்தி வருகிறீர், நீரே எங்களை சுகமாய் வைத்திருக்கிறீர் என்ற அந்த பணிவு, அந்த நன்றி, அந்த தாழ்மை நம் ஒவ்வொருத்தருக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். எனவே தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏசாயா 51:1 ஆண்டவர் சொல்றார், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வைத்து பெருசா நினைக்காத, எங்கிருந்து உன்னை எடுத்தேன் அதை நோக்கி பார். நல்லா புரிஞ்சுக்கணும். பரதேசியா நம்ம இருந்தோம்ல, அந்த சிச்சுவேஷனை நம்ம நினச்சிக்கணும். ஆனால் பரதேசி புத்தியை என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்போ இருந்த மாதிரியே புத்தியை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம பரதேசியாக இருந்தோம்ல, ஐயோ கடவுள் இவ்வளவான உயர்த்திருக்கிறாரே, அதை நினைக்கலாம், நன்றி செலுத்தலாம். ஆனால் அந்த பரதேசியாக வாழ்ந்தப்ப இருந்த புத்தி, அந்த எண்ணங்களை திருப்பி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம அப்படிப்பட்ட தேவனுடைய மார்க்கத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாருமே நம்ம ஜெபம் பண்ணுவோம்.